கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்துல வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 73 சங்கீதம் 27 வசனத்திலே, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போவாங்க. நிறைய சூழ்நிலையிலே நிறைய தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அது செல்போன் பாவமா இருக்கலாம், விபச்சார பாவமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம், அருவருப்பான காரியமா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தூரமா போற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் அது ஆபத்துல போய் சிக்கிக்கொள்ளும். அந்த பிரச்சனை ஆபத்துல போய் தான் முடியும். நைட் நேரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் எடுத்து பேசும்போது ஆமேன் 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 சொல்லி பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்லாம் வரும். ஆனால் ஒரு எச்சரிப்பின் செய்தி பேசும்போது கீழே ஆமேனும் வராது, சில குடும்பத்திலே ஒண்ணுமே ஒரு கமெண்டும் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வசனத்தை கேட்கும்போது பல காரியங்கள் யோசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலயே டைம் முடிஞ்சிடும். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள். எக்ஸாம்பிளுக்கு என்னை சொல்ல முடியும், ஏன்னா என்னை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு 3 வயசு இல்லை 4 வயசு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. முழு இரவு சர்வீஸ்லாம் சர்ச்சில் சிஎஸ்ல நடக்கும். நைட்டு ஃபுல்லாக சர்ச்சில் உட்காந்துருப்போம். நைட் நேரத்தில் காபி பிஸ்கட்லாம் தருவாங்க. நல்லா நிறைய பாட்டு படிப்பாங்க, நிறைய பிரசங்கம் இருக்கும், நிறைய ஜெப குறிப்பு இருக்கும். ஃபுல் நைட் ஓடிட்டு இருக்கும். நான் சொல்றது எப்பன்னா 1985, 1987, 88, 90 அந்த மாதிரி காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு 2 மணி நேரம் சர்வீஸ் நடந்துச்சு அப்படின்னா அதில் அரை மணி நேரம் லேட்டாக வருவாங்க, அரை மணி நேரம் சீக்கிரமாக போயிடுவாங்க, 1 மணி நேரம் தான் இருப்பாங்க. அந்த 1 மணி நேரம் சர்ச்சில் இருக்கும்போது சில மக்கள் வந்து செல்ஃபோன் கையில் வச்சுருப்பாங்க, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் செருப்பு போட்டே சர்ச்சில் வந்துடுவாங்க. கர்த்தரை குறித்து பயமும் இருக்காது, கையில் பைபிளும் கொண்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தூரமாக போய் சோரம் போயிட்டு இருப்பாங்க, கெட்டு போயிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. நிறைய வீட்டில் வந்து கையில் பைபிள் எடுத்து வாசித்து பல நாட்கள் ஆச்சு. ஆனால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மட்டும் நான் இந்த வருஷம் நான் இப்படி இருப்பேன்ப்பா, நான் அப்படி இருப்பேன்ப்பா, நான் அப்படி இருப்பேன்ப்பான்னு சொல்லி ஏகப்பட்ட தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. வாயில் பேசுகிறதோட சரி, ஒரு மாற்றமும் இருக்காது. கேட்டால் நானும் கிறிஸ்டின் சொல்லி வெளி உலகத்துக்கு வேணால் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ரகத்தில் பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், போராட்டமாக இருக்கும், நிம்மதி இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில் அநீதி தொடரும், அவிசுவாசமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இருளாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இருளுக்குள்ள அகப்பட்டு கிடப்பாங்க, பேலியால் மக்களோட பழகிட்டு இருப்பாங்க, விக்கிரத்தில் உள்ள நபரோட பழகிட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் சோரம் போயிட்டு இருப்பாங்க, கெட்டு போயிட்டு இருப்பாங்க, வழி தவறி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வேசித்தனம் பல காரியங்களிலே அசுத்தத்துக்குள்ள உள்ள கிடப்பாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டானாலே உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள்
ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போயாச்சு அப்படின்னா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு. சில குடும்பத்துல நைட் நேரத்துல அவங்க இதயத்துல ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இயேசு உங்க வீட்டுக்குள்ள இருக்காரா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வீட்டுல எந்தெந்த ரூம் கதவுலாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் திறந்து பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல டிவி ஆன் பண்ணுவாங்க. அப்படியே பல ப்ரோக்ராம்ல இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. காலையில வெளியில போயிட்டு வந்தீங்க, உங்க கூட இயேசு வந்தாரா? நைட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, உங்க கூட மறுபடியும் இயேசு வீட்டுக்குள்ள வந்தாரா? சில குடும்பத்துல வெளியில போயிட்டு பாவம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அசுத்தாவிய வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. விபச்சார ஆவியை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. விக்கிரத்தினுடைய ஆவியை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா சண்டை, அப்புறம் அடிதடியெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி தூரமா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்கும்போது நான் விபச்சார ஆவியை பார்த்தேன், நான் சர்ப்பத்தை பார்த்தேன், நான் விக்கிரத்தை பார்த்தேன்னு சொல்லி நிறைய காரியங்களை புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அழிஞ்சு போயிடுவான். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனா அவனோட வாழ்க்கை மோசமான நிலைமையில இருக்கும். பாழாக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். பல பிரச்சனையில நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் சொல்லி போட்டிருக்கு. அதனால நம்ம துன்மார்க்கன் ஒண்ணு நம்ம பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை விட்டு யாரெல்லாம் விலகுறாங்களோ அவங்க எல்லாருமே துன்மார்க்க லிஸ்டுக்குள்ள வந்துருந்தாங்க. வேதத்தை விட்டு விலகும்போது, கர்த்தரை விட்டு விலகும்போது, கர்த்தரை விட்டு தூரமா போகும்போது அந்த குடும்பத்திலே அழிஞ்சு போற நிலைமை மட்டும்தான் இருக்குமே தவிர ஆசீர்வாத நிலைமை அந்த வீட்டுக்குள்ள இருக்காது. ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க, அதுக்கு ஊட இல்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு தூரமான காரியம் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஆபத்து உள்ள வருது, எல்லா பிரச்சனையும் உள்ள வருது, அசுத்தாவி உள்ள வருது, விபச்சாராவி உள்ள வருது. கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போறாங்களோ அதே போல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு போற எந்த ஒரு காரியம் வந்தாலும் இதுல ஏகப்பட்ட ஆவி உள்ள வரும். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தூரமா போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நைட் என்ன பிரதர் இப்படிப்பட்ட ஒரு வசனம் எடுத்து நீங்க பேசுறீங்க, பைபிள்ல தானே எழுதியிருக்கு, 31 நாள் செய்தி கேட்குறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கா? இல்லை சும்மா நைட்டு செல்போனை கட்டி பிடிச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போனை பார்த்துட்டே படுத்திருக்காங்களா? நிறைய குடும்பத்துல அந்த பெட்ஷீட்டுக்கு உள்ள போய் செல்போனை கையில் வச்சிருப்பாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன் அதிலே போயிடும். வீட்டில் அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. செல்போன்லேயே லைஃப் போயிட்டு இருக்கும். கண்ணு கெட்டு போயிடும். வாழ்க்கை ஃபுல்லாக இருளாக இருக்கும். அவங்களாம் இயேசுவோட எப்படி தொடர்புல இருக்க முடியும்? என்னை விட்டு தூரமாய் போய் கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தூரமா போறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே வார்த்தை தான் இது, நாசம் அடைவார்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம நைட் நேரத்தில் தியானிக்கும் போது நம்ம என்ன தரமா யோசித்து பார்க்கணும்? நம்ம மனம் திரும்புகிறோமா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா? பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அர்ப்பணித்தோமா? அசுத்தமான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடருதா? அருவருப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடருதா? இப்போ நான் வியாபாரத்துலேருந்து கையில் பைபிள் எடுத்து வாசித்து முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். நானும் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். எனக்கு வியாபாரம் பார்க்க தான் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆழம், அந்த ஆழத்துக்குள்ள போய் பார்க்கும்போது
கர்த்தரை விட்டு தூரமா போகும்போது நாசம் அடைஞ்சிரும் சொல்லி போட்டிருக்கு. உம்மை விட்டு சோரம் போயிர் அனைவரையும் சங்கரிப்பேர். கர்த்தரை விட்டு தள்ளி போய் யாரெல்லாம் விபச்சார பாவத்திலேயோ வேசித்தன பாவத்திலேயோ வழி தவறி யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவ்வளவு பேரையும் அனைவரையும் அவ்வளவு பேரையும் சங்கரிப்பீர். சங்கரிப்பீர் அப்படின்னா கொன்னே போற்றுவார் அப்படின்னு அர்த்தம். வசனத்தினுடைய ஆழத்தை தெரிந்தா மட்டும்தான் சில குடும்பத்திலேயே மனம் திரும்புவாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல மனம் திரும்புற பிரசங்கத்தையும் காணும். ஒரே கிருபையின் பிரசங்கம் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஆசீர்வாதமா இருக்கணும், வேலை பார்க்காமே லட்டு வீட்டுக்கு வந்துடும், வேலை பார்க்காமே பெட்டி பெட்டியா வீட்டுக்கு வந்துடும். எப்படி வரும்? வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? கையின் கிரியில ஆசிர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான். கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால் உங்க குடும்பம் ஆசிரியப்படும். இல்ல நான் அடுத்த வீட்டுல போய் களவாண்டு வந்துட்டேன், இனிமேல் நான் நல்லா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். இதுதான் பைபிள் ரெக்கார்டு. அநீதியா யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அநீதியின் கூலி என்ன தெரியுமா? யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி போட்டிருக்கு. அநீதியா யாராவது சம்பாதித்தால் நாண்டு கொண்டு செத்தான். என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் கூடையே இருந்து ஒருத்தன் பணம் அழகா வாங்கிக்கிட்டே இருந்தான். மாந்தரியம் பண்ணி பணம் வாங்கிக்கிட்டே இருந்தான். நானும் கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு நாள் மாந்திரியத்தில் தான் பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தள்ளி போயிட்டேன். நான் கர்த்தருடைய கிருபையினால பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், மனம் திரும்ப ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனணும் தேவனோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினால நான் உயிரோடு இருக்கேன். ஆனால் என்கிட்ட யார் பணம் வாங்கி சாப்பிட்டானோ, அதாவது அநீதியாக யாரெல்லாம் சம்பாதிச்சாங்களோ அந்த குடும்பத்தில் என்ன தண்டனை சொல்லி பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது நாண்டு கொண்டு செத்தான். உங்களுக்கு யாராவது விரோதமா யாராவது அநீதியாக சம்பாதிக்கிறாங்களா? பைபிள் பிரகாரம் முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, அநீதியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நாண்டு கொண்டு சாவாங்கன்னு சொல்லி போட்டு. இப்படிலாம் பைபிளில் வசனம் இருக்கு. அதனால் நைட் நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தி நம்ம கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அதிசயத்தை பற்றி நம்ம பேசுவோம், அற்புதத்தை பற்றி பேசுவோம், தேவனுடைய வல்லமை பற்றி பேசுவோம், தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுவோம், தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறாரு அதை பற்றி பேசுவோம், தேவன் எப்படி நம்மளை உருவாக்குறாரு அதை பற்றி பேசுவோம், பரலோகத்தில் நம்மளை எப்படி கூட்டு போக போறாரு அதை பற்றி பேசுவோம், மறுரூபமாக்குற அனுபவத்தை பற்றி பேசுவோம், பரிசுத்தமாக வாழ்றதை பற்றி பேசுவோம், உச்சிதமான கோதுமையினால திருப்தியாக நிரப்புவார் அதை பற்றி பேசுவோம், வாக்கு தத்தங்களை பற்றி பேசுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னென்ன வழின்னு சொல்லி பேசுவோம், பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க, தீர்க்கதரிசிகள் எப்படி வாழ்ந்தாங்க, எல்லாவற்றையும் பேசுவோம். சீசர்கள் எப்படி வாழணும், சீசரை எப்படி உருவாக்கப்படணும், இது எல்லாம் நம்ம பேசுறோம்ல. தேவனுடைய தண்டனை வெளிப்படும்ல, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படும்ல. ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பினா மட்டும்தானே பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் எழுதப்படும். நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ரவிராஜ் ஒரு காலத்துல துன்மார்க்கன். ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பும்போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நானும் கையில பைபிள் எடுத்து வாசி பார்த்தேன். துன்மார்க்கன் யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன். உண்மை விட்டு தூரமாய் போய், அதுவும் வேதத்தை விட்டு விலகுறவங்க தானே. அதனால யாரெல்லாம் வேதத்தை விட்டு விலகி வாழ்றாங்களோ தண்டனை என்ன அப்படின்னா நாசம் அடைவார்கள். இல்ல பிரதர், இப்படிப்பட்ட வசனம்லாம் எங்களுக்கு வேண்டாம் பிரதர் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறோமா? கர்த்தருடைய கரத்திலே அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? இல்ல துணிகரமா துன்மார்க்கமா பரிசுத்தவான்களை பேசி கொண்டிருக்கிறோமா? அதனால நைட் நேரத்துல சில செய்தி வரும்போது சில குடும்பத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டு இருப்பாரு. பரிசுத்தவான்களை யாராவது வீண் வார்த்தை பேசினாலோ குறை பேசினாலோ தேவனுடைய தண்டனை இந்த வீட்டுக்குள்ள வெளிப்படும். அதே போல அநீதியின் கூலி என்ன அப்படின்னா நாண்டு கொண்டு செத்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமா நடந்தால் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு தூரமாய் போகிற யாவரும் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு கெட்டு போகிற, சோரம் போகிற, வழிதவறி போகிற, வேசித்தனம் செய்கிற அனைவரையும் கர்த்தர் சங்கரிப்பார். அதனால வசனம் இப்படிதான் ஆழமா எழுதப்பட்டிருக்கு.
ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இப்படிலாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் எழுதப்பட்டிருக்கு. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, துன்மார்க்கனா நான் வாழ்றேன், நான் அநீதியான ஒரு கூலியில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் அநியாயமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நான் அடுத்த வீட்டுக்குள்ள சொத்தை நான் களவாண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அது அநீதியின் கூலி. அநீதியின் கூலியில ஒரு மனுஷன் தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது யூதாஸ் காரியத்து போல நாண்டு கொண்டு செத்து போயிடுவான். ஒரு நாள் உயிர் இருக்காது. இதுதான் பைபிள் ரெக்கார்டு. மனம் திரும்ப பரிசுத்த வேதம் எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பினால் தீர்காயுஸ், மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், மனம் திரும்பினால் கர்த்தர் கொடுப்பார். ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே அநீதியின் கூலி இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போய் களவாண்டு சம்பாதிக்கிற காரியம் இருக்கக்கூடாது. உண்மையான வருமானமா இருக்கணும். லஞ்சம் வாங்குற காரியம் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது மனுஷனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிருவான், தவறா வாழ ஆரம்பிச்சிருவான், மனுஷன்ட்ட போய் பழக ஆரம்பிச்சிருவான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பயம் இருக்காது, துணிகரம் வந்துடும், துன்மார்க்கம் வந்துடும், துரோகமான காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவான். இப்படிப்பட்ட காலம் நம்ம வாழ்ற கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் பேசுற வார்த்தையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது வார்த்தை தான் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் கண்ணில் பாவம் தான் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் சிந்தனையில கேடான காரியம் வந்து என்னை எடுத்து போட்டுருங்கப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா, உண்மையா வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். யாரை ஆசீர்வதிப்பாரு? அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கும்போது ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்போது ஆசீர்வதிப்பார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது ஆசீர்வதிப்பார். அதனால இரவு நேரத்திலே சில செய்திகள் கடினமாக தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் கேட்டு மனம் திரும்பி தாழ்த்தினால் ஆசீர்வாதம். நீங்க என்னதான் நாங்க செய்தி பேசினாலும் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தான் வாழ்வோம், கர்த்தரை விட்டு தூரமா போய் தான் வாழ்வோம் அப்படின்னு தண்டனை எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிப்பு வரும்போது மனம் திரும்ப கற்பனைங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கிறோம் என்பதை பல வசனத்தின் மூலியமா எங்களோட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கப்பா. பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியான எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்த குடும்பத்தில் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, எந்த குடும்பத்திலே வழி தவறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த குடும்பம் மனம் திரும்ப தேவ எச்சரிப்பு கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தோட பேசுகிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதி உனக்கு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே தேவ எச்சரிப்பு கேட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பாவ மன்னிப்பை தர வேண்டும். தேவனோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனோட சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். செல்போன்லயோ பாவத்திலேயோ அக்கிரமத்திலேயோ கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருந்தாலும் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியுமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனாங்களோ
எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி தீர்காயுசு தந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே இதுவரைக்கும் என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து பரிபூர்ணமாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அப்பா இதயத்திலே வேதனையோடு கஷ்டத்தோடு கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் என்னென்ன பாவம் இருக்கோ அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்க. எத்தனையோ குடும்பத்திலே எங்களோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போய் நாங்கள் வாழ்ந்துட்டு சொல்லி உள்ளத்தில் வேதனைப்படுறாங்க, யோசிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும், ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்துங்க, உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். வேறு வேறு நாட்டில் இருக்கிறாங்க, வேறு வேறு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருதயத்தில் சுத்தம் இல்லை, சிந்தனையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற தீமையான காரியங்கள், கைகளில் சுத்தம் இல்லை, கர்த்தர் பிரியமில்லாத இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க, கர்த்தர் பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு தூரமாய் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுனீங்கப்பா. அந்த குடும்பங்கள் மனமாற்றத்துக்குள்ளே வர வேண்டும், மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. உங்கள் இதயத்துக்குள்ளே அப்பா எங்களுக்கு இடம் வேணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த கருத்திலே அப்பா இருந்தாங்களோ இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பதினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, என் தேவன் மனமிறங்கி மீட்டெடுங்க. சில குடும்பத்தில் விபச்சார பாவத்தில் போய் சிக்கி கொண்டாங்க, அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும். எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தீங்கப்பா. இந்த நாளும் துணிகரமாக வாழும்போது என்னென்ன தண்டனைன்னு சொல்லி வெளிப்படுத்தினீங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. சில குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் திட்டமாக பேசின வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, தூக்கம் வராமல் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது. அந்த குடும்பத்தோடு கர்த்தர் பேசுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே இன்னுமாக எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படியுமோ கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை கட்டளிடுங்கப்பா. கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை கட்டளிடுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளர விசுவாசத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்கள் கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்க எழுப்புதலுக்காக அப்பா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக நைட் நேரத்தில் உட்காந்து ஜெபிக்க ஜாமக்கார ஜெபத்தை எழுப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். உண்மை நன்றியோடு அப்பா உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினோட எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். காலவேளையிலே வெளியில் புறப்பட்டு போனாங்க, கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. வாலிப பிள்ளைகள் வேற இடத்துல தங்கி தங்கி வேலை பார்க்குறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, வேற வேற நாட்டிலேருந்து ஜூபினா எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா தேசத்துல ஆத்துமாக்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிற ராஜா. எல்லா ஆத்துமாக்களையும் என்னுடையது என்று சொன்னீங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு வழி தவறி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த குடும்பம் இந்த நாளிலும் இந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்குள்ளே வர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாக ஆசிரியங்க. வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே வேற வேற உபத்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இணைந்திருக்கிறாங்க, மன அழுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதயத்துக்குள்ளே வேதனையோடு இருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்காங்க. குடும்பம் முழுவதும் விற்கிற வழிபாட்டில் இருக்குப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். நிறைய குடும்பத்திலே அப்பா நைட் நேரத்தில் நிம்மதி இல்லை. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா.
அந்த பிள்ளைகள் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, ஆரோக்கியம் தாங்க, ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க. சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனியம், ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, இந்த எல்லா செத்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. நைட் நேரத்தில் கெட்ட சொப்பனம், விபச்சார ஆவிகள், சில குடும்பத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், நைட் நேரத்தில் இருளான காரியத்தில் அகப்பட்ட நிலைமை, எந்தெந்த பாவ அடிமையில கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியும் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் மனமிறங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி சுகமாக்கித்தாங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போது, ஏற்ற வாசல் திறந்து விடுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. பரிசுத்தவான்களுக்கு அவர் இருப்பா. எங்கள் தேசத்திலே அப்பா விசேஷமாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அவர் இருப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. மிஷனரிமாருக்கு அவர் இரவும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ உபத்திரப்பட்டு அப்பா கர்த்தருக்காக முழு நேர ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனாங்களோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. விசுவாசிகளை அப்பாவுடைய கரத்தில் அப்படிங்கும் ராஜா. கர்த்தரை விட்டு தூரம் போயிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அந்த எல்லா காரியத்திலும் மனம் திரும்ப எச்சரிக்கை கொடுத்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. குழுவில் பணம் வாங்கியிருக்காங்க, பேங்க் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, எத்தனையோ குடும்பத்தில் விவசாய லோன் இருக்குது. இன்னுமாக அப்பா நிறைய லோன் வாங்கியிருக்காங்க, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க, பல இடத்துல வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, அதிகமான வட்டிக்கு வாங்கியிருக்காங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு அப்பா கர்த்தர் மனம் இறங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையாக வாழணும். எந்தெந்த காரியத்தில் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்களோ அந்த குடும்பத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் அவங்க பிள்ளைகளோட கையின் கீழ் ஆசிரியங்க. உங்களோட சிரசு மேலே ஆசீர்வாதம் வைங்க. கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் தீர்காயுசு எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையிலே, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறாங்க, அலர்ஜி, சொரியஸ் வியாதி, சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, முட்டில் பிரச்சனை, சில குடும்பத்தில் ஜாயிண்ட் பெயின், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பிரச்சனை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, வயசாயிட்டு. சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பிரச்சனை. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் பாதிக்கப்படுவாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தீர்காயுசு வந்து ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் முடியும். கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையாக வாழணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கர்த்தருடைய வருகையில் நாங்கள் மறுரூபமாக்கப்படணும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுடைய ஆவி அப்பாவுடைய கரத்தில் முடியும்.
கர்த்தரே பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, எச்சரிப்பு கேட்கும்போது, பல சூழ்நிலை இருக்கும்போது பரிசுத்த ஆவி உங்களோடு பேசிட்டு இருப்பார். உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலை இருக்கோ தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.